سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر أو كما قال عليه السلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துக்கு சத்திய தூதராகவும் சன்மார்க்க போதகராகவும் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கட்டளைகளை முற்றுமுழுதாக தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று முதலில் வேண்டிக் கொண்டதன் பின்னால் புனிதமிகு ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லமாம் மஸ்ஜிதுக்கு வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, வாழக்கூடிய காலத்தில் எப்பொழுதும் அல்லாஹ்வை பயந்து தக்வாவுடன் வாழ்ந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் எனும் நசீஹத் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான். முழு உலகத்திலும் அவனுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களை பார்த்து அல்லாஹ் சவால் விடுகிறான். மக்களை பார்த்து அல்லாஹ் முதலாவது சவால் விடுகிறான். உலகத்தில் உள்ள மக்கள் கொசுவுடைய ஒரு இறக்கையை கூட படைப்பதற்கு அவர்களுக்கு சக்தி இருக்கிறதா என்று அல்லாஹ் சவால் விடுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இரண்டாவது சவால் விடுகிறான். وجاءت سكرة الموت بالحق. ஒரு மனிதனுக்கு சக்கராத் வருகிறது. அந்த நேரத்தில் فلولا إذا بلغت الحلقوم தொண்டக்குழிக்கு ரூஹ் வரும். தொண்டக்குழிக்கு ரூஹ் வரும். அல்லாஹ் கேட்கிறான், தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன். உங்களால் யாரால் சரி முடியுமா? தொண்டக்குழிக்கு வந்த ரூஹை மீட்டி உடம்புக்கு கொடுப்பதற்கு யாரால் சரி முடியுமா என்று அல்லாஹ் சவால் விட்டு கேட்கிறான். கண்ணியமானவர்களே, கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், உலகத்தில் உள்ள அனைத்து மரங்களையும் அல்லாஹ் பேனைகளாக மாற்றியும் வலவ் அன்னமா ஃபில் அர்தி மின் ஷஜரத்தின் நக்லாம். உலகத்தில் உள்ள அனைத்து மரங்களையும் பேனைகளாக மாற்றி வல் பஹ்ரு யமுத்துஹு மின் பாதிஹி சபஅத்து அப்ஹுரின் மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ். அல்லாஹ் கேட்கிறான், கடல்கள் 7 சமுத்திரத்தையும் கொண்டு வாருங்கள். 7 சமுத்திரத்தையும் கொண்டு வந்து அவைகளை மையாக மாற்றினாலும் மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ். அல்லாஹ்வை பற்றி எழுதி முடிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ஆட்சியை பற்றி எழுதி முடிக்க முடியாது. கண்ணியமானவர்களே, அவ்வளவு பிரம்மாண்டமான ஆட்சியை அல்லாஹ் உலகத்தில் நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸூலு கதம இப்னி ஆதம ஹத்தா யுஸ்அல அன் ஹம்ஸின். 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் எந்த ஒரு மனிதனும் அல்லாஹ்விடத்தில் தப்ப முடியாது. அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்கிலிருந்து தப்ப முடியாது. முதலாவது கேள்வி அல்லாஹ் கேட்பான், அன்உமரிஹி ஃபீமா அஃப்னா. உங்களுடைய வாழ்க்கையை எப்படி கழித்தீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு கழித்தீர்கள்? இரண்டாவது கேள்வி கண்ணியமானவர்களே, அன்ஷபாபிஹி ஃபீமா அப்லா. உங்களுடைய வாலிபத்தை எப்படி கழித்தீர்கள்? இரண்டாவது கேள்வி, உங்களுடைய வாலிபத்தை எவ்வாறு கழித்தீர்கள்? கண்ணியமானவர்களே, வாலிபம் என்பது ஒரு மனிதன் 15 வயதை அடைந்ததிலிருந்து 40 வயது வரை வாலிப வாழ்க்கையை தான் அவன் வாழுகிறான். கண்ணியமானவர்களே, எங்களுடைய வாலிபர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது? இந்த காலகட்டங்களில் எங்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது? 15 வயதிலிருந்து 40 வயது வரை அல்லாஹ்வுடன் தொடர்புடன் கழிக்கிறோமா? அமல் இபாதத்தில் கழிக்கிறோமா? எங்களுடைய ஒவ்வொரு வினாடிகளும் எவ்வாறு கழிகிறது சிந்தித்து பார்ப்போம். கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு ஒரு அழகான மனிதராக இருந்தார்கள்.
அவர்களுடைய அழகை பார்த்து ஜுலைஹா என்ற பெண்மணி அந்த நாட்டு அரசருடைய மனைவி ஆசைப்பட்டார். இந்த அளவுக்கு என்று சொன்னால் வராவததுஹு அல்லதி ஹுவ ஃபீ பைத்திஹா அன் நஃப்ஸிஹி வ வல்லகத்தில் அப்வாப். ஆசைப்பட்டு அந்த வீட்டுடைய கதவுகளை எல்லாம் அடைத்து பாவத்தின் பக்கம் அவரை கூப்பிட்டார். வகாலத் ஹைதலக். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? قال معاذ الله إنه ربي أحسن مثواي. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், முதலாவது நான் என்னுடைய ரப்பை பயப்படுகிறேன், இரண்டாவது என் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய கணவராகிய என்னுடைய எஜமானை பயப்படுகிறேன். முதலாவது எங்களுடைய வாலிபர்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டும். இரண்டாவது கண்ணியமானவர்களே, எங்களுடைய தாய் தந்தையுடைய பயம் வர வேண்டும். எங்களுடைய பொறுப்புதாரிகள், யாருக்கு நான் அநியாயம் செய்கிறேன், யாருக்கு நான் துரோகம் செய்கிறேன், எங்களுடைய மனைவிக்கு துரோகம் செய்கிறேனா, என்னுடைய தாய் தந்தைக்கு துரோகம் செய்கிறேனா? முதலாவது அல்லாஹ்வுடைய பயம். இரண்டாவது நாங்கள் யாருடைய பொறுப்புக்கு கீழால் இருக்கிறோமோ அவர்களுடைய பயம் வர வேண்டும். கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெண்கள் சொன்னார்கள், நீங்கள் இவ்வளவு டிமாண்ட் காட்டுறீங்களா யூசுஃபே, நீங்க இவ்வளவு டிமாண்ட் காட்டுறீங்களா, எங்கட ஆசைக்கு நீங்க இடம் தர மாட்டீர்களா? சொன்னார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், கண்ணியமானவர்களே, வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸூ. நான் என்ன பரிசுத்தமானவன் என்று சொல்லல, நான் என்ன பரிசுத்தமானவன் என்று சொல்லல, ஏண்ட மனதும் பாவத்தின் பக்கம் தூண்டக்கூடிய மனதுதான். ஆனால் கண்ணியமானவர்களே, அந்த பெண்கள் சொன்னார்கள், நீங்கள் எங்களுடைய ஆசைக்கு நீங்கள் இடம் தரவில்லை என்றால் உங்களை நாங்கள் சிறையில் அடைப்போம் என்று சொன்னார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், قال رب السجن احب الي مما تدعونني اليه. இவர்கள் சிறையில் என்னை அடைப்பதை விட, இவர்களுடைய ஆசைக்கு நான் உடன்படுவதை விட எனக்கு சிறையுடைய வாழ்க்கை சிறந்தது என்பதாக 12 வருடங்கள் சிறையில் இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, வாலிப வயதில் சஹாபாக்கள் உலகத்தில் எதை சம்பாதித்தார்கள்? தாரிக் இப்னு ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து 5000 படையுடன் ஸ்பெயினுக்கு வந்தார்கள். பெரும் சாம்ராஜ்யமாக இருந்தது ஸ்பெயின் நாடு. ஸ்பெயினுக்கு வந்தார்கள். 4 கப்பலில் வந்து உடனே ஸ்பெயினை வந்தடைந்தவுடன் 4 கப்பலையும் எரித்தார்கள். எரித்துவிட்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், என்ன தெரியுமா? ஹிஜ்ரி 91 சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், யா மாஷரல் முஸ்லிமீன் அல் பஹ்ரு வராஅக்கும் வலாது அமாமக்கும். முஸ்லிம்களே, உங்களுக்கு பின்னால் கடல் இருக்கிறது, முன்னால் எதிரிகள் இருக்கிறார்கள். வாழ்ந்தால் வாழ்க்கை, இல்லாவிட்டால் ஷஹீத் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் தாரிக் இப்னு ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 2 வருடத்தில் ஸ்பெயினை கைப்பற்றுகிறார்கள். 800 வருடங்கள் இஸ்லாமிய ஆட்சி ஸ்பெயினில் நடக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு வாலிபர் 2 வருஷத்தில் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒவ்வொரு வீட்டிலும் தீனுள்ள வீடாக மாற்றினார்கள் தாரிக் இப்னு ஜியாத் ரஹ்மத்துல்லாஹ். ஒரு நாள் ஸ்பெயின் நாட்டுடைய மன்னருக்கு தனது மகனுக்கு ஒரு பெண் தேட வேண்டிய தேவை உண்டாகிறது. உடனே அரசர் என்ன செய்கிறார்? மக்களிடத்தில் ஒரு அறிவிப்பு செய்கிறார், யாருடைய வீடுகளில் ஹாஃபிலான பெண்மணிகள் இருக்கிறார்களோ இன்று இரவு அந்த வீட்டிற்கு முன்னால் விளக்கெறிய வேண்டும் என்பதாக அவர் ஒரு அறிவிப்பு செய்கிறார். அன்று இரவு அந்த மன்னர் வெளியே வந்து பார்க்குகிறார், முழு ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலும் விளக்கெறிந்தது. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு வீட்டிலும் ஹாஃபிலா பெண்கள் இருந்தார்கள். அந்த அளவுக்கு வாலிப பெண்கள், வாலிப ஆண்கள் தீனிலே ஆக முக்கியத்துவம் காட்டினார்கள். இன்று எங்களுடைய வாலிபர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் நரகத்தின் பக்கம் போய்கொண்டிருக்கிறார்கள். வாலிப பெண்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் வீட்டிலே நிலைமை எவ்வாறு இருக்கிறது, வெளி நிலைமைகள் எவ்வாறு இருக்கிறது? கண்ணியமானவர்களே, நரகத்துடைய அடையாளத்தை காட்டிக்கொண்டு திரிகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், வலகத் ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس. சிலர்களை நாங்கள் நரகத்துக்காக வேண்டியே படைத்திருக்கிறோம். சில வாலிபர்கள், வாலிப பெண்களை நாங்கள் நரகத்துக்காக வேண்டியே படைத்திருக்கிறோம். அவர்களுடைய வாலிப வயதில் நடக்கக்கூடிய, ஏற்படக்கூடிய சில அடையாளங்கள் இவர்கள் நரகவாசி என்பதாக இவர்களை அடையாளப்படுத்துகிறது. அல்லாஹ் பேசுகிறார், லஹும் குலூபுல் லா யஃகஹூன பிஹா. இந்த வாலிபர்களுக்கு நாங்கள் உள்ளத்தை கொடுத்திருக்கிறோம். உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனை கிடையாது, உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் கிடையாது, அல்லாஹ்வுடைய அச்சம் கிடையாது. வலஹும் அயுனுல் லா யுப்சிரூன பிஹா. கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு நாங்கள் கண்களை கொடுத்திருக்கிறோம். அந்த கண்களால் ஹராத்தை பார்க்குகிறார்கள். ஒவ்வொரு வாலிபர்களும், ஒவ்வொரு வாலிப பெண்களும் ஹராத்தை பார்த்து கழிக்கிறார்கள். இரண்டாவது அடையாளம்.
மூன்றாவது அடையாளம் அல்லாஹ் பேசுகிறான், வலஹும் ஆதானுல் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காதுகளை கொடுத்திருக்கிறோம், நல்ல விடயங்களை கேட்க மாட்டார்கள், ஹராத்தை கேட்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாததை கேட்கிறார்கள். எனவே அவர்கள் ஹராத்தை கேட்டு கேட்டு அவர்களுடைய உள்ளங்கள் கருப்பு புள்ளிகளாக நிறைந்து விட்டது. நல்ல விடயங்கள் உள்ளத்துக்குள்ளால் போய் சேருவதற்கு தடையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நரகவாசிகளை உலகத்தில் அடையாளப்படுத்துகிறான். ஒரு கவிஞர் படிக்குகிறான், تزود من التقى فإنك لا تدري إذا جن عليك ليل هل تعيش إلى الفجر. ஒரு கவிஞர் படிக்குகிறார் வாலிப சமூகத்தை பார்த்து, வாலிபர்களே, உலகத்தில் பெரிய ஆசைகள் வைக்காதீர்கள், உலகத்தில் நீடூழி காலம் வாழ வேண்டும், மாடா மாளிகைகள் கட்ட வேண்டும் என்ற ஆசைகளை விட்டுவிட்டு உலகத்தில் தக்வாவை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? இதா ஜன்னாலைக லைலுன் ஹல் தஈஷு இலல் ஃபஜ்ரி, இரவு வந்தால் மறுநாள் காலையை நீங்கள் அடைவீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. وكم من فتن اصبح وامسى ضاحكا, எத்தனையோ வாலிபர்கள், வாலிப பெண்கள் காலை பொழுதை ஹராத்தில் கழிக்குகிறார்கள், மாலை பொழுதை ஹராத்தில் கழிக்குகிறார்கள். وقد نسجت اطفانه وهو لا يدري, அன்று அவர்கள் கஃன் செய்யப்பட போகிறார்கள், ஏதோ ஒரு நிலைமையால் அன்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்பட போகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. وكم من صغير يرتجى طول عمره, எத்தனையோ சிறுவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் நீடூழி காலம் வாழ வேண்டும், பெரிய பெரிய ஆசைகள் வைக்கிறார்கள், மாடா மாளிகைகள் கட்ட வேண்டும், இவ்வாறெல்லாம் வாழ வேண்டும், இவரை போன்றெல்லாம் வாழ வேண்டும், பெரிய பெரிய ஆசைகள் வைக்குகிறார்கள். وكم من صغير يرتجى طول عمره وكم من صحيح مات بغير علة, எத்தனையோ ஆரோக்கியமான மக்கள், நல்ல சுகதேகியான மக்கள் காரணமின்றி வஃபாத்தாகி கொண்டே போகிறார்கள், திடீர் மரணங்கள். وكم من سقيم عاش حينا من الدهر, எத்தனையோ நோயாளிகள் பல வருடங்கள் நீடூழி காலம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எனவே யாருக்கும் யாருடைய வாழ்க்கைக்கும் நிரந்தரம் கிடையாது. கண்ணியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கை, ஒவ்வொரு வாலிபருடைய வாழ்க்கையும், வாலிப பெண்ணுடைய வாழ்க்கையும் எவ்வாறு இருக்க வேண்டும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஒரு வாலிபர் இருந்தார், அல்லாஹ்வை பயந்து நடந்த வாலிபர். 5 நேரம் மஸ்ஜிதுக்கு வந்து முன்சஃபிலே தொழுவார். ஒரு நாள் அவரை காணவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேடினார்கள், சஹாபாக்களிடத்தில் விசாரித்தார்கள், சொல்லப்பட்டது அவர் ஷஹீதாகி விட்டார், அவரை அடக்கப்பட்டு விட்டது. கண்ணியமானவர்களே, விசாரிக்கிறார்கள் அந்த வாலிபருக்கு என்ன நடந்தது. சொல்லப்படுகிறது, எந்த நாளும் அந்த வாலிபர் மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்ணுடைய தொந்தரவு அந்த வாலிபருக்கு இருந்தது. இன்று காலத்தில் எங்களுடைய பெண்களுடைய நிலைமைகள் எவ்வாறு இருக்கிறது? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்கு வெறுப்பான முறையில் ஆடை அணிகிறார்கள், விரும்பத்தகாத முறையில் ஆடை அணிகிறார்கள், ஆண்களை கவர்ச்சிப்படுத்தக்கூடிய முறையில் ஆடை அணிகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அந்த வாலிபரை அந்த பெண் அழகழகான முறையில் ஆடைகள் அணிந்து பாவத்தின் பக்கம் அழைத்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் இரவு நேரம் அந்த வாலிபர் இஷாவுடைய தொழுகையை தொழுது விட்டு வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்திலே அந்த பெண்ணுடைய பார்வை, அந்த வாலிபருடைய பார்வை அந்த பெண்ணின் மீது படுகிறது. உடனே அந்த பெண்ணுக்கு பின்னால் சென்று விட்டார். சென்று அறைக்குள்ளால் நுழைந்த உடனே அந்த வாலிபருக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகிறது. உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால்தான் பாவத்துடைய சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். கண்ணியமானவர்களே, அந்த வாலிபருக்கு ஞாபகம் வருகிறது, இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு. அல்லாஹ்வுடைய பயம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ, ஷைத்தானுடைய தூண்டுதல்கள் உண்டாகினாலும் அவர் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார் என்ற வசனம் அந்த வாலிபருக்கு ஞாபகம் வந்த உடனே அதே இடத்தில் மயங்கி விழுந்து விடுறாரு. கண்ணியமானவர்களே, அந்த பெண் எவ்வளவு எழுப்பாட்டி பார்க்குறாங்க, எழுப்பாட்ட முடியல. கடைசியாக அந்த வாலிபருடைய வீட்டுக்கு முன்னால கொண்டு வந்து போடுறாங்க. இப்ப வாப்பா வந்து எழுப்பாட்டி கேட்கிறாங்க, மகனிடத்தில் என்ன நடந்துச்சு? மகன் இப்ப குர்ஆன் ஆயத்தை ஞாபகப்படுத்துறாரு, இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு ஃபைதா ஹும் முப்சிரூன். அதே இடத்தில் அந்த வாலிபர் அல்லாஹ்வுடைய பயத்தால மரணிக்கிறார். உடனே வாலிபரை இரவோடு இரவாக கஃன் செஞ்சு குளிப்பாட்டி கஃன் செஞ்சு அடக்கம் செய்கிறாங்க. கண்ணியமானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவசரமாக கபர் இருந்த இடத்துக்கு போனாங்க. பேய்த்து அந்த வாலிபருக்கு முன்னால ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினாங்க, ஒலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் 2 சுவர்க்கத்தை வைத்திருக்கிறான் என்ற குர்ஆன் வசனத்தை ஓதினாங்க. இப்ப கபருக்குள்ளால இருந்து சத்தம் வருகிறது,
ஆதானி ரப்பி ஜன்னத்தைன், அல்லாஹ் 2 சுவர்க்கத்தையும் எனக்கு தந்து விட்டான் என்பதாக கபருக்குள்ளால் இருந்து சத்தம் வருகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை பயந்தார்கள், உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருந்தது. எங்களுடைய வாலிபர்களுக்கு, வாலிப பெண்களுக்கு எப்பொழுது கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகிறது. 2 ரக்காத் தொழ வேண்டும், அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். பிரச்சனைகள், எக்ஸாம் வருகிறது, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும், 2 ரக்காத் தொழ வேண்டும் என்ற சிந்தனைகள் எப்பொழுது வருகிறது கண்ணியமானவர்களே? அந்த காலத்தில் வாலிபர்களுக்கு வந்தது. ஒரு வாலிபர் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார். இடையில் வழிப்போக்கர்களால் அந்த வாலிபருக்கு துன்புறுத்தல் உண்டாகியது. தான் கொலை செய்யப்பட போகிறேன் என்று அந்த வாலிபருக்கு உறுதியாகியது. 2 ரக்காத் தொழுவதற்காக வேண்டிய அவகாசம் கேட்கிறார். உடனே 2 ரக்காத் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார். அம்மை யுஜீபுல் முத்தர்ர இதா தா வ யக்ஷிஃபு ஸூஅ வ யஜஅலுகும் குலஃபால் அர்த். யா அல்லாஹ், கஷ்டம் வந்த நேரத்தில், பிரச்சனை வந்த நேரத்தில் நீ உதவி செய்யாவிட்டால் யார் எனக்கு உதவி செய்வது? அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார். கண்ணியமானவர்களே, உடனே அல்லாஹ்வுடைய உதவி வருகிறது அந்த வாலிபருக்கு. இன்று எங்களுடைய வாலிபத்துடைய சமூகத்துடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது? தீனை விட்டும் தூரமாகிக் கொண்டே போகிறார்கள், அல்லாஹ்வை விட்டும் தூரமாகிக் கொண்டே போகிறார்கள். ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் ஒவ்வொரு விடயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு பாவத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. அந்த பாவத்தில் அவர்கள் இன்னும் தன்னை வளர்த்து கொண்டே போகிறார்கள், அல்லாஹ்வை விட்டும் தூரமாகிக் கொண்டே போகிறார்கள் கண்ணியமானவர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பேசுகிறான் ஒவ்வொரு வாலிபர்களையும் பார்த்து. குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். ஒவ்வொரு வாலிபர்களையும் பார்த்து பேசுகிறான், உங்களுடைய பார்வைகளை தாழ்த்துங்கள், உங்களுடைய பார்வைகளை முதலாவது தாழ்த்துங்கள். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும், உங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாருங்கள் என்பதா. கண்ணியமானவர்களே, உங்களுடைய மறைவிடத்தை பாதுகாருங்கள். இதே போல் அல்லாஹ் ஒவ்வொரு வாலிப பெண்களையும் பார்த்து பேசுகிறான். வகுல்லில் முஃமினாத்தி யகுதுன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன. அல்லாஹ் ஒவ்வொரு வாலிப பெண்களையும் பார்த்து பேசுகிறான், வாலிப பெண்களே, உங்களுடைய பார்வைகளை தாழ்த்துங்கள், உங்களுடைய பார்வைகளை தாழ்த்துங்கள். அதே போல் உங்களுடைய மறைவிடத்தை நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய கற்புகளை பாதுகாருங்கள் என்பதாக அல்லாஹ் பேசுகிறார். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு வாலிபனும் ஆக சிறந்த வழி தன்னுடைய வாலிபத்தை பாதுகாப்பதற்கும், தன்னுடைய மறைவிடங்களை பாதுகாப்பதற்கும், பார்வையை தாழ்த்துவதற்கும் இஸ்லாம் ஒரு சிறந்த வழியை ஒரு வாலிபனுக்கு காட்டிக் கொடுக்கிறது. கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் இஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். உங்கள யாருடைய தந்தைக்கு பொருளாதாரம் வசதி வருகிறதோ, யாருக்கு வாலிபருக்கு வசதி உண்டாகிறதோ, உடனே தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்துக் கொடுங்கள். ஃபல்யதஸவ்வஜ், திருமணம் முடித்துக் கொடுக்கட்டும். ஏனென்று சொன்னால் ஃபஇன்னஹு அகது லில் பஸர், அதுதான் அவருடைய பார்வையை தாழ்த்தும். வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ், அவருடைய மறைவிடத்தை பாதுகாக்கும் என்பதாக சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வயசு வருகிறதா, செல்வம் என்பது செல்வம் கிடைக்கிறதா, திருமணம் முடித்துக் கொடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது செல்வம் என்றால் நாங்கள் நினைப்பது போல் பெரிய மாடா மாளிகைகள், பெரிய வியாபாரம், தொழில் வாய்ப்புகள், இதையல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வம் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 நேரம் சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு தொழில், அதே போல் மழை வெயிலிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு வீடு, அதே போல் ஒரு சிறிய வியாபாரம். கண்ணியமானவர்களே, இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வம் என்று சொன்னார்கள், வசதி என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் தனது பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட பெண்களை தேட வேண்டும், எப்படிப்பட்ட பிள்ளைகளை மனைவியாக தேட வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஸவ்வஜுல் வதூதல் வலூத் ஃபஇன்னி முகாஸிருன் பிகுமுல் உமம். எப்படிப்பட்ட பெண்களை மனைவியாக தேட வேண்டும்? முதலாவது சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய மகனை, உங்களுடைய பிள்ளைகளை அனுசரிக்கக்கூடிய, உங்களுடைய பிள்ளையை மதித்து நடக்கக்கூடிய குடும்பத்தை பார்த்து திருமணம் முடித்துக் கொடுங்கள். உங்களுடைய மகனுக்கு கண்ணியம் செலுத்தக்கூடிய குடும்பத்தை பார்த்து திருமணம் முடித்துக் கொடுங்கள். இரண்டாவது சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நல்ல பிள்ளைகள் பெற்றெடுக்கக்கூடிய பெண்களை பார்த்து திருமணம் முடித்துக் கொடுங்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தில் முதலாவது திருமணத்தின் நோக்கம், முதலாவது நோக்கமே அவருடைய வாழ்க்கையை பாதுகாப்பது, இரண்டாவது நோக்கம் சந்ததி பெருக வைப்பது. இன்று மேற்கத்திய நாடுகளை எடுத்து பார்க்கலாம், ஓரின திருமணம், ஒரு பால் திருமணம் நடக்குகிறது. ஆண்களை திருமணம் முடிக்கிறார்கள், பெண்களை திருமணம் முடிக்கிறார்கள். இதனால் கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நோக்கம், திருமணத்தின் நோக்கம் உடைபெறுகிறது. கண்ணியமானவர்களே, இது இன்று மேற்கத்திய நாடுகளில் நடக்குகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண்ணை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டுமா? அந்த
பெண்ணிடத்தில் முதலாவது தீனை பாருங்கள். இன்று எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியா தான் தீனை பார்க்கிறாங்க. அப்பயும் சொல்றாங்க என்ன தெரியுமா, தீன்ல முன்ன பின்ன இருந்தா கல்யாணம் முடிச்ச பின்னால செஞ்சு கொள்ளலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, கல்யாணம் முடிச்ச பின்னால தீன்ல முன்ன பின் இருந்தால் செஞ்சு கொள்ளலாம் என்று நினைக்கிறது அது ஆகப்பெரிய மடத்தனம். கண்ணியமானவர்களே, அது சாத்தியப்படாது. ஒரு 2 இடங்களில் சாத்தியப்பட்டிருக்கலாம். கண்ணியமானவர்களே, முதலாவது தீனை தான் பார்க்க வேண்டும். தான் தீனுள்ள பெண்ணாக இருந்தால் தன்னுடைய பிள்ளையையும் தீனுடன் வளர்ப்பால். தான் தீனுடைய பெண்ணாக இருந்தால் தன்னுடைய பிள்ளையுடைய உணர்வும் தீனுடைய உணர்வாக வரும். கண்ணியமானவர்களே, இன்று எத்தனையோ வாலிபர்கள் சீர்கெட்டு போவதற்கும் வாலிப பெண்கள் பாவத்தில் திரிவதற்கும் ஆக முக்கிய காரணம் இன்று வீட்டில் உள்ள தாய்மார்களும் தாய் தகப்பன்மார்களாகத்தான் இருக்கிறார்கள். காரணம், தாய் தந்தை தீனுடைய அமைப்பில் வாழவில்லை, தாய் தந்தையுடைய வாழ்க்கை தீனுடைய அமைப்பில் இருக்கவில்லை. இப்பொழுது தீனுடைய அமைப்பை உருவாக்கி கொள்ள முயற்சி செய்கிறார்கள். ஏன்? பிள்ளைகளுக்காக வேண்டி முயற்சி செய்கிறார்கள். பிள்ளைகள் நல்ல முறையில் வர வேண்டும், நல்ல முறையில் வளர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னை தீனுள்ளவனாக ஆக்கிக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள். எனவே அது சாத்தியப்பட மாட்டாது. கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் வஹி இறக்குகிறார். 2 நபிமார்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் இறக்குகிறார். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், வதரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ரஅத நூஹ் வ இம்ரஅத லூத். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, 2 நபிமார்களுடைய மனைவியுடைய சம்பவத்தையும் அல்லாஹ் பேசுகிறான். கானதா தஹ்த அப்தைனி மின் இபாதினா ஸாலிஹீன். 2 நபிமார்களும் யார்? உலகத்தில் ஜனாதிபதி பட்டம் கிடைக்கலாம், ஆனால் ஒரு நாள் அந்த பட்டத்திலிருந்து இறங்க வேண்டிய நிலைமை உண்டாகும். ஆனால் நபி பட்டம் என்பது அவ்வாறல்ல. கண்ணியமானவர்களே, கிடைத்தால் யாராலும் அந்த பதவியிலிருந்து இறக்க முடியாது. இந்த நபி பட்டம் கிடைத்த 2 நபிமார்களுடைய மனைவிமார்கள் தான் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியும். ஃபகானதாஹுமா ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷைஆ. அந்த 2 மனைவிமார்களும் நபிமார்களுக்கு மோசடி செய்தார்கள். ரொம்ப பொருளாதாரத்தை சேகரித்து வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய பொருளாதாரம் அந்த பெண்களுக்கு எந்த ஒரு பிரதிபலிப்பையும் உண்டாக்கவில்லை. கியாமத்துடைய நாளையில் நரகத்துக்கு அவர்கள் போவார்கள். கண்ணியமானவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியை எடுத்துக் கொள்ளலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி கப்பலை கட்டுகிறார்கள், மக்களை கடலில் இருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி. இப்பொழுது மனைவிக்கு தீன் வரவில்லை. இப்பொழுது பிள்ளையை அழைக்குகிறார்கள், தனது மகனை அழைக்குகிறார்கள். யா புனைய அர்கம் மானா வலா தகும் மஅல் காஃபிரீன். மகனை அழைத்தார்கள். மகனே, நீ உன்னுடைய தாயுடன் போய் விடாதே, உன்னுடைய தாயுடைய பேச்சை கேட்டு தாயுடன் போய் விடாதே, என்னுடைய கப்பலில் வந்து ஏர், உன்னை நான் காப்பாற்றுகிறேன் என்று அழைத்தார்கள். கண்ணியமானவர்களே, மகன் என்ன சொன்னார் தெரியுமா? கால சாவி இலா ஜபலி யாசிமுனி மினல் மா. இந்த மலையில் நான் ஏறி என்னை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று மகன் சொன்னார். கண்ணியமானவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணால். வஹால பைனஹுமல் மௌஜு ஃபகான மினல் முக்ரகீன். அல்லாஹ் கண்ணுக்கு முன்னால் மகனை அழித்தான். பெரிய ஒரு அலையை அல்லாஹ் உண்டாக்கி மகனை கண்ணுக்கு முன்னால் அழித்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கவலை வருகிறது. என்ன இருந்தாலும், இவன் என்ன பாவத்தை செய்தாலும் இவன் நான் பெற்ற பிள்ளை. கண்ணியமானவர்களே, உடனே அல்லாஹ்வை அழைத்தார்கள். வனாதா நூஹு ரப்பஹு ஃபகால ரப்பி இன்னப்னி மின் அஹ்லி. யா அல்லாஹ், இது என்னுடைய மகன். யா அல்லாஹ், என்னுடைய கண்ணுக்கு முன்னால் நீ அழித்து விட்டாய். யா அல்லாஹ், இவன் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன். யா அல்லாஹ். அல்லாஹ் உடனே வஹி இறக்குகிறார். யா நூஹு இன்னஹு லைஸ மின் அஹ்லிக். நூஹே, அவர் அலைஹிஸ்ஸலாம் அவரோட மகன் கிடையாது, உங்களோட குடும்பத்தில் உள்ளவரும் கிடையாது. உங்களோட குடும்பத்தின லிஸ்டில் இருந்து நாங்கள் அவரை தூக்கிட்டோம். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ஏன் தெரியுமா? இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ். அவர் சாலிஹான் அமல் செய்யல. எனவே ஃபலா தஸ்அல் லிமா லைஸ லக பிஹி இல்ம். உங்களுக்கு தெரியாத விஷயத்தை என்கிட்ட நீங்க கேட்க வேண்டாம். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, மகனை காப்பாற்றுறதுக்காக வேண்டி கூப்பிட்டும் மகன் வரல. இதே மாதிரி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தனது மனைவியை தீனுள்ள பெண்ணாக பார்த்து திருமணம் முடித்தார்கள், தீனுடன் வளர்த்தார்கள். தீனுடன் உள்ள பெண்ணை பார்த்து திருமணம் முடித்தார்கள். எனவே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய தனது பிள்ளையை அந்த பெண் தீனுடன் வளர்த்தாள். உடனே கனவு காண்கிறார்கள், தனது பிள்ளையை கொல்லுவதாக கனவு காண்கிறார்கள், பலியிடுவதாக கனவு கண்டு உடனே மகனிடத்தில் வந்து சொல்கிறார்கள். யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. மகனே, உங்களை கொல்லுவதை போல் நான் கனவு கண்டேன், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? கண்ணியமானவர்களே, அங்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனை காப்பாற்ற கூப்பிட்டார்கள். இங்கு தந்தை மகனை கொல்லுவதற்காக அழைக்கிறார்கள்.
என்ன சொன்னார்கள் கண்ணியமானவர்களே? யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா அபதி ஃபஅல் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். வாப்பா, உங்களுக்கு அல்லாஹ் ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள், உங்களுடைய மகனை நீங்கள் பொறுமையாளராகத்தான் பார்ப்பீர்கள் என்பதாக. கண்ணியமானவர்களே, ஏன் தாய் தீனுள்ள பெண்ணாக இருந்தால் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிறு வயதுடைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை தீனுடன் வளர்த்திருந்தால் இதனால் அந்த வந்த வார்த்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு லேசாக இருந்தது. கண்ணியமானவர்களே, எப்பொழுதும் ஒரு பெண் தீனுள்ளவளாக இருக்க வேண்டும். ஒரு பெண் தீனுள்ளவளாக இருக்காத பட்சத்தில் அந்த குடும்பம் தீனுடைய குடும்பமாக மாறுவதற்கும் அந்த குடும்பத்தில் தீனுடைய விடயங்கள் உருவாகுவதற்கும் அது முக்கிய காரணம் அளிக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமானவர்களே, சில இடங்களில் சிலர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புக்காக வேண்டி போகிறோம், அங்கு விசா பிரச்சனை உண்டாகிறது அல்லது பாஸ்போர்ட் பிரச்சனை உண்டாகிறது, அதனால் சில கம்பெனிகளில் எங்களுக்கு வேலை செய்து கொள்ள முடியாத சூழ்நிலை உண்டாகிறது. எனவே நாங்கள் பார்களும் பப்புகளில் வேலை செய்கிறோம், அந்த நேரத்தில் மதுபானங்களை பரிமாறக்கூடிய சூழ்நிலைகள் எங்களுக்கு உண்டாகிறது. ஆனால் ஹஸ்ரத்தே, நாங்கள் இத்தனை வருடங்கள் மதுபானம் பரிமாறுகிறோம், ஒரு மிடர் கூட எங்களுடைய நாக்கில் வைத்தது கிடையாது என்பதாக சிலர் சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அரபு நாடுகளில் கூட வேலை செய்யக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், இதுதான் ஈமான். தாய் பிள்ளைக்கு நல்லதை சொல்லிக் கொடுத்து வளர்த்திருந்தார், தாய் ஈமான் உள்ள பெண்ணாக இருந்தார். எனவே பாவத்துடைய சூழ்நிலைக்கு சென்றும் அந்த வாலிபர்களுக்கு ஈமான் உள்ளத்தில் இருந்தது. கண்ணியமானவர்களே, சில பெண்கள் இருக்கிறார்கள், வீட்டில் பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணுவார்கள், தந்தையிடத்தில் தவறுகளை மறைப்பார்கள், கணவனிடத்தில் தவறுகளை மறைப்பார்கள். இதனால் இந்த பெண்களும் நாளைக்கு நரகவாசியாக ஆகுவார்கள் என்பதை இஸ்லாம் ஒரு சம்பவத்தின் மூலமாக குர்ஆனில் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, இவர்கள் பாவியாக இருக்கவில்லை. இந்த பெண் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு அல்லாஹ் புதிய ஒரு பாவம் அறிமுகப்படுத்தப்பட்டது, அதுதான் ஓரின சேர்க்கை என்பது. அந்த காலத்தில் புதிய ஒரு பாவம் அறிமுகப்படுத்தப்பட்டது. கண்ணியமானவர்களே, யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் அந்த தவறு இருக்கிறதோ அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்வோம். ஏனென்று சொன்னால் கியாமத்துடைய நாளையில் இந்த ஓரின சேர்க்கை என்ற தவறு யாருடைய வாழ்க்கையில் இருக்குமோ அல்லாஹ் அவர்களுடைய முகத்தை திரும்பி கூட பார்க்க மாட்டான். அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்காது. உலகத்தில் மன்னிப்பு கிடைக்காது, மௌத்துக்கு பின்னாலும் மன்னிப்பு கிடைக்காது. இந்த பாவம் அந்த காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. லூத் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் சில வாலிபர்கள், மலக்குமார்கள், அழகான வாலிபர்களுடைய தோட்டத்தில் வந்தார்கள். இப்பொழுது மனைவி லேசாக ஊர் மக்களிடத்தில் சைக்கினை கொடுக்குகிறார், அழகான வாலிபர்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதாக. உடனே முழு ஊரும் திரண்டு வந்து விட்டது அந்த வாலிபர்களை தேடி. விருந்தாளியாக வந்திருந்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பயம் பிடித்து விட்டது. சொன்னார்கள், ஹாஉலாஇ பனாதி உன்னா துஹரு லகும் ஃபத்தகுல்லாஹ வலா துஹ்ஸூனி ஃபீ தைஃபி. இதோ என்னுடைய வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், சரியான முறையில் அவர்களை உங்களுக்கு நான் திருமணம் முடித்து தருகிறேன். எனவே என்னுடைய விருந்தாளிகள் விஷயத்தில் என்னை கேவலப்படுத்தி விடாதீர்கள். இப்பொழுது மக்களுடைய அட்டூழியம், அனாச்சாரம் அதிகரிக்கிறது. அந்த வாலிபர்களை நெருங்க முயல்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த வாலிபர்கள் வெளியே வந்து சொன்னார்கள், யா லூத் இன்னா ருசுலு ரப்பிக லயஸிலு இலைக். லூத்தே, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள் வந்திருக்கிறோம், இவர்களால் உங்களுக்கு ஒன்றும் செய்துவிட முடியாது. கண்ணியமான பெரியார்களே, சோதர்களே, அந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு இரவோடு இரவாக அந்த ஊரை விட்டும் போவதற்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். முழு ஊரை விட்டும் இரவோடு இரவாக போனார்கள். அவ்வளவு கூட்டத்தையும் கூட்டிக் கொண்டு அல்லாஹ் அழிக்க போகிறான். செடூம் என்ற அந்த பிரதேசம், அரபில் சதூம் என்று சொல்வார்கள், அந்த பிரதேசத்தை அல்லாஹ் மையமாக கொண்டு தான் அழிவை ஆரம்பித்தான். ஆனால் அல்லாஹ் வஹி இறக்கினான், வலா யல்தஃபித் மின்கும் அஹதுன் இல்லா இம்ராஅதக். யாரும் திரும்பி பார்க்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் அந்த மக்களுக்கு நடக்கக்கூடிய அழிவை நீங்கள் பார்க்க கூடாது. திரும்பி பார்த்தால் உங்களுக்கும் அந்த அழிவு வந்துவிடும். என்றாலும் இல்லா இம்ராஅதக், உங்களுடைய மனைவியை தவிர. ஏன்? அந்த மனைவி சப்போர்ட் பண்ணினார், அந்த மனைவி பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணினார். இதனால் அந்த மனைவிக்கும் இன்னஹு முஸீபுஹா மா அஸாபஹும், அந்த மனைவிக்கும் அந்த தண்டனை வந்தே தீரும் என்பதாக அல்லாஹ் வஹி இறக்கி விட்டார். எனவே கண்ணியமானவர்களே, இரவோடு இரவாக தனது கூட்டத்தை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக 600 இறக்கைகளை கொண்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது ஒரு இறக்கையின் ஓர பகுதியில் அந்த முழு ஊரையும் தூக்கினார்கள். 7 கிராமங்களை தூக்கி முதலாவது வானம் வரை கொண்டு போய் அப்படியே பிரட்டி அடித்தார்கள். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு கூட டெட் சி என்று சொல்வார்கள், சாக்கடல். ஜோர்தான் பகுதிக்கு போனால் அந்த கடலை எங்களால் பார்க்க முடியும். அதனுடைய உப்பு ரொம்ப
ரொம்ப கடினம். உலகத்தில் உள்ள உப்பை விட 7 மடங்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது அந்த உப்பு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தண்டனை வந்தது 392 அடிகள் பூமிக்கு கீழால் போடுது. கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ்வுடைய தண்டனை. ஏன்? ஒரு பெண் அந்த கூட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணியதால், அந்த தனது பிள்ளைகளுக்கு தனது சமூகத்துக்கு சப்போர்ட் பண்ணியதால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கூட்டத்தை அளித்தான். கண்ணியமானவர்களே, எனவே எங்களுடைய பெண் பிள்ளைகள், எங்களுடைய வீட்டில் உள்ள மனைவிமார்கள் நல்லவர்களாக, தீனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது ஆக முக்கியமாக இருக்கிறது. சில பெண்கள் இருந்தார்கள் அந்த காலத்தில், நல்லவர்களாக இருந்தார்கள். அதே போல் ஆசியா நாயகியை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, ஆசியா நாயகி அவர்கள் ஃபிரௌனுடைய மனைவியாக இருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் வசனத்தை இறக்குகிறான். வதரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிரௌன். அல்லாஹ் ஃபிரௌனுடைய மனைவியாகிய ஆசியா நாயகியை பற்றி பேசுகிறார். தீனுள்ள பெண்மணியாக இருந்தார். கணவன் முர்த்ததாக இருக்கிறார், கணவன் வேறு மதத்தில் இருக்கிறார், தன்னை ரப் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். பொறுமையாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கடைசியாக தனது கணவன் என்ன செய்தார்? தனது மனைவியை பெரியோர் குழிக்குள்ளால் போட்டார். விஷஜந்துக்கள் நிறைந்த ஒரு குழிக்குள்ளால் போட்டு கடுமையாக வேதனை செய்தார். இந்த நேரத்தில் அந்த ஆசியா நாயகி சொன்னார்கள், இத் காலத் ரப்பி பினிலி இந்தக பைதன் ஃபில் ஜன்னா வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். அந்த ஃபிரௌனுடைய மனைவி கண்ணியமானவர்களே, ஆசியா நாயகி சொன்னார்கள், யா அல்லாஹ், உனக்கு பக்கத்தில் எனக்கு சுவர்க்கத்தை தந்துடு. யா அல்லாஹ், உனக்கு பக்கத்தில் எனக்கு சுவர்க்கத்தை தந்துவிடு. அல்லாஹ் சுவர்க்கத்தை கண்ணுக்கு முன்னால் காட்டினான். அந்த தண்டனை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே அல்லாஹ் சுவர்க்கத்தை காட்டினான். உடனே சிரித்தார்கள். ஃபிரௌன் கேட்டான், இந்த பெண்ணுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா சிரிக்கிறார் என்பதாக. மனைவி சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு அவனுடைய இடத்தை காட்டி விட்டான் என்பதாக. கண்ணியமானவர்களே, இப்பொழுது பெரியோரு பாரங்களை தூக்கி தனது மனைவியுடைய தலைக்கு மேலால் போடுவதற்கு முனைகிறான். அல்லாஹ் ரூஹை உடனே எடுத்து விட்டான். கண்ணியமானவர்களே, ஹதீஜா நாயகி அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு ஒரு இரக்கமான மனைவியாக இருந்தார்கள். ஆனால் ஹதீஜா நாயகியுடைய கடைசி நேரத்தில் ஒரு வருத்தம் உண்டாகியது. அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், மனைவியே, எனக்கு முன்னால் நீங்கள் வஃபாத்தாகினால் உங்களுடைய ஜனாசாவை நான் தொழுவிப்பேன். ஆனால் உங்களுக்கு முன்னால் நான் வஃபாத்தாகினால் என்னுடைய ஜனாசாவை யார் தொழுவிப்பார் என்று கவலைப்பட்டு விட்டு சொன்னார்கள், மனைவியே, எனக்கு முன்னால் நீங்கள் வஃபாத்தாகி உங்களுடைய ஜனாசாவை நான் தொழுவித்தால் நீங்கள் சுவர்க்கத்துக்கு போவீர்கள். அந்த சுவர்க்கத்திலே என்னுடைய மனைவியை நீங்கள் பார்த்தால், ஆசியா நாயகியை நீங்கள் பார்த்தால் அவர்களுக்கு நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள் என்பதாக. கண்ணியமானவர்களே, அந்த ஃபிரௌனுடைய தண்டனை, ஃபிரௌனுடைய தனது கணவனுடைய மோசடிகளை தாண்டி ஈமானுடன், இஸ்லாத்துடன், தீனுடன் அந்த பெண்மணி ஷஹீதாகினார்கள். அந்த பெண்மணிக்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தார். இதே போல் கண்ணியமானவர்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார், வ மரியம் இப்னத இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா فنفخنا فيه من روحنا وصدقت بكلمات ربها وكتبه وكانت من القانتين. அந்த பெண்மணி பத்தினித்தனமான பெண்ணாக இருந்தால், அல்லாஹ்வை பயந்த பெண்ணாக இருந்தால், பார்வையை தாழ்த்திய பெண்ணாக இருந்தால், கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தனது ரூஹை அந்த பெண்ணிடத்தில் ஊதினான். அல்லாஹ்வே குர்ஆனில் பேசுகிறான் அந்த பெண்ணை பார்த்து. எனவே ஒவ்வொரு வீட்டில் உள்ள பெண்களுக்கும் தீன் வளர வேண்டும். ஒவ்வொரு வீட்டில் உள்ள பெண்களும் தான் பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் பிள்ளைகளை சரியான வழியில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் ஆக முக்கிய காரணியாளாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக ஒரு வார்த்தையில் சொன்னார்கள், அத்துனியா குல்லுஹா மதா. உலகத்தில் உள்ள எல்லாம் வீணா போனது, உலகமே வீணா போனது, உலகத்தில் எல்லாம் அழிந்து போகக்கூடியது. அந்த வீணாகிய உலகத்தில் சிறந்தது எது தெரியுமா? உலகத்தில் உள்ள ஒரு பொக்கிஷம் எது தெரியுமா? ஒரு பெண் சாலிஹான பெண்ணாக உலகத்தில் வளருவதுதான் உலகத்தில் உள்ள பொக்கிஷம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே எங்களுடைய வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் தீனுள்ளவர்களாக ஆக வேண்டும். ஒவ்வொரு வாலிபர்களும் அல்லாஹ்வை பயந்து நடக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தீனுள்ள கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அலிய்யில் ذாத்தி அதீமிஸ் ஸிஃபாத்தி ஸமீஇ ஸிமாத்தி கபீரிஷ் ஷஅன் ஜலீலில் கத்ரி ரஃபீஇல் ذிக்ரி முதாஇல் அம்ரி ஜலீல் புர்ஹான் ஃபஹீமில் இஸ்மி عزيزنا علم وسيل حلم كثير الغفران جميل الثناء جزيل العطاء مجيب الدعاء عميم الإحسان سريع الحساب شديد العقاب عليم العذاب عزيز السلطان ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله المبعوث إلى الأسود والأحمر المنعوت بشرح الصدر ورفع الذكر وصلى الله عليه وعلى آله وصحبه الذين مخلصة الأرض بالأربعة وخير الخلائق بعد الأنبياء أما بعد
العباد وحدوا الله فإن التوحيد رأس الطاعات، واتقوا الله فإن التقوى ملاك الحسنات، وعليكم بالسنة فإن السنة تهدي إلى الإطاعة، ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى، وإياكم والبدع فإن البدعة تهدي إلى المعصية، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى، وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين. أعوذ بالله من الشيطان الرجيم. وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد عبدك ورسولك، وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، وبارك على محمد وأزواجه وذرياته. وعلى النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأرضاهم علي وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة، وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر للعباس ولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبه. الله في أصحابي لا تتخذوهم وردا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم، وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. اللهم احفظ المسلمين في فلسطين، اللهم احفظ أموال المسلمين في فلسطين، اللهم احفظ أرواح المسلمين في فلسطين، اللهم احفظ صغار المسلمين في فلسطين، اللهم احفظ بلاد المسلمين في فلسطين. بارك الله ذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. أقيموا الصلاة.